கொர்க்கை மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை பத்தி கடுமையான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி சீமான் தொடர்ச்சியா வச்சிட்டு வராரு. அவருடைய தனிப்பட்ட கருத்து பெரியாரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா 2009க்கு முன்னாடி வரைக்கும் திராவிட மேடைகள்ல திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கி என்ன செய்யறாரு, கடுமையான முறையில ஒரு பெரியாரிஸ்டா கடவுள் மறுப்பு கொள்கையை பேசிட்டு வந்தது எல்லாத்துக்குமே தெரியும். இது வரைக்கும் வீடியோ இருக்குது. இந்து மத கடவுள்களை கூட கடுமையான முறையில விமர்சனம் வச்சிருப்பாரு. அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா 2009ல அந்த ஈழ போராட்டம் முடிவுக்கு வருது. அந்த முடிவுக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி உருவாக்கி நல்ல முறையில கொண்டு போறாரு. அப்ப அவருடைய நிலை பெரியாரை பத்தி என்ன அப்படின்னு பார்த்தா, நாங்க பெரியார் மட்டும்தான் எல்லாம் அப்படின்னு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. பெரியாரும் போராடி இருக்கிறார். பெரியாரை ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கிறோமே தவிர தலைவரா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற நிலையில தான் 2009க்கு பின்னாடி 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷமா இதே நிலைப்பாடுல தான் இருந்ததை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதுக்கு பின்னாடி எந்த ஸ்டாண்ட சீமான் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, பெரியாரை மட்டும் தனியா கொண்டு நிறுத்தி மற்ற தலைவர்கள் எல்லாம் எதிராக நிறுத்தி ஒரு அரசியலை செய்யறாரு. இதனால் வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக எத்தனையோ பேர் பல்வேறு வழிகளில் போராடி இருப்பாங்க. ஐயா காமராசர், பாரதியார், கட்கன், இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், மாப்போசி, வஉசி, வள்ளலார், இப்படி பல்வேறு வழிகளில் பல்வேறு தலைவர்கள் போராடி இருக்கிறாங்க. இப்படி மற்ற தலைவர்கள் எல்லாம் போற்றி பேசிட்டு இவர்களெல்லாம் பண்ணாததையா பெரியார் பண்ணிட்டாரு அப்படின்னு பெரியாரை மட்டும் தனிப்பட்ட முறையில நிறுத்தி வச்சுட்டு மற்ற தலைவர்கள் எல்லாம் எதிரும் புதிருமா நிறுத்துற ஒரு அரசியலை பண்றாரு. அது மட்டும் இல்லாம தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவராக இருந்து வீர மரணம் அடைந்த பிரபாகரன் அவரையும் எதிரும் புதிருமா நிறுத்துறாரு. கைத்தடியா துப்பாக்கியா பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, என்ன பெரியார் தான் எல்லாத்தையும் படிக்க வச்சாரா? எங்க ஐயா காமராசர் தான் படிக்க வச்சாரு, கல்வி கூடங்களை திறந்து விட்டாரு. திறந்து விட்டனால தான் எங்க பிள்ளைகள் படிச்சாங்க. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததே காமராசர் தான். இப்படிலாம் பேசுறாரா இல்லையா? இதுலயே நமக்கு விடை இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விமர்சனமா இஸ்லாத்துக்கு எதிராக கொண்டு போய் பெரியாரை நிறுத்துறாரு. பாத்தீங்களா, இஸ்லாத்தை எப்படிலாம் பேசியிருக்கிறாரு, திட்டிருக்கிறாரு. பிஜேபி RSS சேர்ந்தவர்கள் கூட இந்த அளவுக்கு விமர்சனம் செஞ்சது இல்ல, பெரியார் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சில பேசின பேச்சுகளை எடுத்து சொல்றாரு. இதுல முதலாவது விஷயம், காமராசர் தானே படிக்க வச்சாரு, பெரியாரா படிக்க வச்சாரு அப்படின்னு கேட்கிறாரா இல்லையா? இது உள்ளக்க போய் வரலாற்றை புரட்டி பார்த்தா தான் நமக்கு உண்மை புலப்படுது. ஐயா காமராசர் 1954ல மெட்ராஸ் பிரசிடென்சியோட முதலமைச்சரா ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி யார் இருக்கிறாருன்னா, அதே காங்கிரஸை சேர்ந்த ராஜாஜி இருக்கிறாரு. 1952ல இருந்து 54 வரைக்கும் 2 வருஷம் ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இருந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையுமே மூடிடுறாரு. பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது, டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஆனால் மக்கள் படிக்க வர மாட்டேங்கிறாங்க. ஒரு சில கிராமத்தில் 1-2 பிள்ளைகள் தான் வர்றாங்க அப்படின்னு இருக்கிற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் குலக்கல்வி கொள்கை திட்டத்தை கொண்டு வராரு. இதெல்லாம் கடுமையாக எதிர்த்த காமராசர் அப்போது காங்கிரசினுடைய ஒரு பிரசிடென்டா தலைவராக இருக்கிறாரு. பெரும்பான்மை சப்போர்ட்டோட காமராசர் 1954ல் ராஜாஜியை புறந்தள்ளிட்டு அவர் முதலமைச்சராக ஆகிறாரு. அப்படி ஆகி இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திறக்கிறாரு. எப்படி அப்படின்னா, ஏன் மக்கள் வரமாட்டிருக்கிறாங்க அப்படின்னு கிராமமாக போய் கேட்கிறாரு. அதுல ஒரு கிராமத்துல ஒரு பையன்கிட்ட கேட்கிறாரு, ஏன்பா பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டிருக்கீங்க, பள்ளிக்கூடங்கள் இருக்க தானே செய்யுது அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டா யார் வேலைக்கு போறது, எங்க அம்மாவுக்கு யார் சோறு போடுறது, நானும் சாப்பிட வேண்டியிருக்குது, இதெல்லாம் யார் செய்யறது அப்படின்னு கேட்கும்போது, அப்ப சாப்பாடு தான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு அந்த மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. இப்படி அந்த மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினதுல இருந்து அதிகமான வருகைகள் ஸ்கூலை நோக்கி அந்த பிள்ளைகள் வர்றாங்க. அதையே பிற்காலத்தில் சத்துணவா மாத்துறாங்க. எல்லா முதலமைச்சர்களுமே அதை தொடர்ந்து செயல்படுத்திட்டே வர்றாங்க. இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இதன் மூலமா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, படிப்பு அப்படின்னா வெறும் பள்ளிக்கூட படிப்போட முடிகிறது இல்லை. அதுக்கு பின்னாடி மேல் படிப்பு இருக்குது. காலேஜுக்கு போவாங்க, யூஜி படிப்பாங்க, அண்டர் கிராஜுவேட். அதுக்கு பின்னாடி மேல் படிப்பு போஸ்ட் கிராஜுவேட் படிப்பாங்க. அதுக்கேற்ற வேலைகள், படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைகள் அரசாங்க நிறுவனத்தில் நமக்கு வேணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, பாராளுமன்றம், நாடாளுமன்றம், சட்டமன்றம், இப்படி ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் அரசாங்கத்தில் இருக்குது. யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அது ஒரு பக்கம் இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சின்னு இருக்குது, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இப்படிங்கிற ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் அரசாங்க நிறுவனத்தில் இருக்குது. எல்லாத்துக்குமே படிப்பு தேவை, காலேஜ் படிப்பு தேவை, மேல் படிப்பு தேவை அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ அப்படிப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்கள்லையும் வேலைவாய்ப்பு அரசாங்க உத்தியோகத்திலையும் எங்க மக்களுக்கு உண்டான அந்த ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கிற போராட்டத்தை தான் தந்தை பெரியார் 1920களிலே முன்னெடுக்கிறார். அந்த 1920களில் காங்கிரஸ் கட்சியில மிகப்பெரிய ஒரு தலைவரா தந்தை பெரியார் இருக்கிறாரு. ஆனா
காங்கிரஸ் கட்சியில உயர்சாதி வர்க்கத்தினுடைய அந்த ஆதிக்கம் அதிகமா இருக்கிறனால அது நடைமுறைப்படுத்த முடியாம போகுது. அதனாலதான் 1925 காங்கிரஸை விட்டும் வெளியேறி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்ததின் காரணத்தினாலதான் 1927 சுப்பராயன் மெட்ராஸ் பிரசிடென்சியோட முதலமைச்சரா ஆகிறாரு. இப்படி அந்த சுப்பராயன் முதலமைச்சரா ஆனதுக்கு பின்னாடி தான் இந்த ரிசர்வேஷனை வந்து அமல்படுத்துறாங்க. 44%, அதாவது பிராமணர்கள் அல்லாத மற்ற இந்துக்களுக்கு 44% இடஒதுக்கீடு இந்த மாதிரி உயர்கல்வி நிறுவனங்கள்லையும் அரசாங்க நிறுவனங்கள்லையும் வந்து உறுதி செய்யப்படுது. இப்படியான இந்த 44% பிராமணர்கள் அல்லாத இந்துக்களுக்கு ஒதுக்கப்படுது. பிராமணர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இந்த 3 பேருக்கும் சேர்ந்து 16% வந்து ஒதுக்குறாங்க. ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லக்கூடிய எஸ்சி மக்களுக்கு 8% வந்து ஒதுக்குறாங்க. அப்போ 44 + 16 60 + 8% 68% ரிசர்வேஷன் வந்து மொத்தமா அமல்படுத்தப்படுது. 1950 வரைக்கும் இருக்குது. 1950 தான் அரசியல் சாசன சட்டம் வந்து உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்குனதுக்கு அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன செய்றாங்க, இது வந்து கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு வந்து இது நாள் வரைக்கும் இருந்த அந்த ரிசர்வேஷனை தடை விதிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அதுல எப்படி தீர்ப்பு வருமோ தெரியல. அங்கேயும் வந்து அவாள்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பெரியார் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வந்து புரட்சிக்கு வந்து தூண்டுறாரு. மிகப்பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாரு. அப்போ காங்கிரஸ் கட்சியில மிகப்பெரிய தலைவராக இருந்த ஐயா காமராசர் தான் இந்த போராட்டத்தை வந்து முழுமையா ஆதரிச்சு அன்றைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள்கிட்ட எடுத்துட்டு வந்து போறாங்க. இந்த போராட்டத்தின் விளைவாக தான் மத்திய அரசுல பாராளுமன்றத்துல ஆர்டிகிள் 15 மற்றும் 16 வந்து மொத்தமா வந்து திருத்துறாங்க. அதாவது ஏற்கனவே இருந்த அரசியல் சாசன சட்டத்தையே வந்து மாற்றி அமைக்கிறாங்க தமிழ்நாட்டில் பெரியார் எடுத்த போராட்டத்தின் மூலமா. அது மூலமா தான் 1951 சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்ட் கிளாஸஸ் அப்படின்னு வந்து இந்துக்கள், பிராமணர்கள் அல்லாத இந்துக்கள்ல சோசியலி சமூக ரீதியாகவும் எஜுகேஷனலி கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு அப்படின்னு 25% முதலாவதா வந்து கொண்டு வராங்க. அதுக்கு பின்னாடி எம்பிசி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து பிரியுது, மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ். அதுக்கு பின்னாடி எஸ்சி எஸ்டி தனியா இடஒதுக்கீட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொண்டு வராங்க. இறுதியா 1979 50% தான் மேக்சிமம் ரிசர்வேஷன் இருக்கணும்ப்பா அப்படின்னு தான் இது நாள் வரைக்கும் மற்ற மாநிலங்கள்ல வந்து இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதை உடைச்சி 69% வரைக்கும் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு வந்து இருக்கிற அந்த சாத்தியம் வந்து பெரியார் எடுத்த அந்த போராட்டத்தின் மூலமா கிடைச்ச ஒரு வெற்றி அப்படிங்கிறத வந்து யாராலும் மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. இப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு சம்பந்தமான அத்தனை விஷயங்கள்லையுமே வந்து தந்தை பெரியாரும் ஐயா காமராசரும் ஒன்றா இணைஞ்சுதான் செயல்பட்டு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வரலாற்று தரவுகள் மூலமா நம்மளால வந்து விளங்க முடியுது. அதை விட மிக முக்கியமான விஷயமா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த காமராசரை திராவிடர் கழகத்தை சேர்ந்த தந்தை பெரியார் முழுக்க காமராசர் இருக்கிற காலம் வரைக்கும் அவருக்கு தான் ஆதரவு கொடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிற வரலாற்றையும் வந்து நம்ம பார்க்கிறோம். ஏன்னா காங்கிரஸ் கட்சியை விட்டும் 1925 தந்தை பெரியார் வந்து வெளியே போயிட்டாரு. வெளியே போய் தான் சுயமரியாதை இயக்கத்தை வந்து தொடங்குறாரு. அதுக்கு பின்னாடி 1944 திராவிடர் கழகம் திகா வந்து உருவாகுது. 49 வந்து திகால இருந்து பிரிஞ்சு திமுக வந்து உருவாகுது. திராவிடர் கழகம் வந்து ஒரு அரசியல் கட்சியா வந்து உருவாகாம தேர்தலில் வந்து பங்கெடுக்காம இருக்கிறாங்க. ஆனா பேரறிஞர் சி அண்ணாதுரை நம்ம வந்து தேர்தல் அரசியல்ல பங்கெடுக்கணும், ஆட்சி அதிகாரம் நமக்கு வேணும், அப்பதான் எதையுமே வந்து முழுக்க நம்மளால செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு காமராசர் எவ்வளவுதான் வந்து நல்லவரா இருந்தாலும் நாளைக்கு யார் வருவான்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெல்லியில இருந்து தான் அவங்க வந்து இயக்கிட்டு இருக்கிறாங்க. முழுக்க தமிழ்நாட்டினுடைய அந்த உணர்வுகளை வந்து அவர்களால வந்து பிரதிபலிக்க முடியாது. அதனால மாநில கட்சியை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு தான் திமுகவை உருவாக்கி என்ன செய்யறாங்க, கடுமையான ஒரு போட்டி வந்து நிலவுது. இப்படி முழுக்க தந்தை பெரியாரால் அந்த திராவிட சித்தாந்தத்தால் வளர்க்கப்பட்ட தலைவர்கள் தான் திமுகல வந்து இருந்தாங்க. பெரியாரால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளா அவர்கள் இருந்தாலும் திமுக வந்து தொடங்கினாலும் திமுகவுக்கு வந்து ஒரு காலமும் வந்து ஆதரவு கொடுக்கல தந்தை பெரியார். ஏன்னா காமராசர் அப்படிங்கிற ஒரு சிறந்த மனிதரை இருக்கிறனால அவருக்கு கட்சி பேதம்லாம் இல்லாம யாரு வந்தா இந்த மக்களுக்கு வந்து நல்லது, நம்ம காரியங்களை வந்து செய்ய முடியும், நம்ம மக்களுக்கு தேவையான உரிமைகளை வந்து பெற்றுத்தர முடியும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக காமராசர் இருக்கிற வரைக்கும் காமராசருக்கு வந்து முழுக்க ஆதரவு வந்து கொடுத்துட்டு வந்தார். ஆனால் காமராசரால் காங்கிரஸ்குள்ளேயே ஒதுக்கப்பட்ட ராஜாஜி என்ன செய்யறாரு, காங்கிரஸ் ஓட்டும் வெளியேறி சுதந்திர பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து தொடங்குறாரு. அந்த கட்சியோட தான் 1962 திமுக, முஸ்லீம் லீகு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதர 7 கட்சிகள் என்ன செய்யறாங்க, இந்த காங்கிரஸுக்கு எதிராக, அதாவது காமராசருக்கு எதிராக தான் வந்து போட்டியில வந்து நிப்பாட்டுறாங்க 1962. அப்போதான் கடுமையான முறையில் வந்து பெரியார் வந்து
அத்தனை கட்சிகளையுமே வந்து தாக்குறாரு. முஸ்லீம் லீகை, திமுகவை, கம்யூனிஸ்ட் பார்ட்டியை, ராஜாஜியை, இப்படின்னு அத்தனை பேரையும். யாருக்காக? காமராசர் அப்படிங்கிற ஒற்றை மனிதருக்காக அத்தனை கட்சியுமே வந்து எதிர்க்கிறாரு. தொடர்ந்து தன்னுடைய விடுதலை நாளிதழில் வந்து எழுதிட்டு வர்றாரு. ஆனால் 1963 காமராசரை வந்து முதலமைச்சர் பதவியிலேருந்து ராஜினாமா செஞ்சுட்டு அகில இந்திய அந்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய பிரசிடென்டா வந்து ஆகுறாரு. அந்த காங்கிரஸ் கட்சியை வந்து உருவாக்கணும், அடுத்த பிரதமரை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட பொறுப்புகள் வந்து காமராசருக்கு மேல வருது. அதுக்கு பின்னாடி பக்தவச்சலம் என்ன செய்யறாரு? அந்த முதலமைச்சர் பதவியை வந்து நீடிக்கிறார். 1967 திரும்பவும் வந்து திமுக இதே கூட்டணியோட, முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட், ராஜாஜியினுடைய சுதந்திர பார்ட்டி அப்படிங்கிற மிகப்பெரிய கூட்டணியோட போட்டி போடுறாங்க. அப்போ வந்து காமராசர் வந்து முதலமைச்சர் அந்த கேண்டிடேட்டா வந்து நிக்கையில பக்தவச்சலம் தான் வந்து நிக்கிறாரு. அப்போ வந்து திமுகவினுடைய செல்வாக்கு அதிகமா ஆவுனனால என்ன செய்யறாங்க? 1967 ஆட்சியை பிடிக்குது. பேரறிஞர் அண்ணா வந்து முதலமைச்சரா ஆகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷத்துலேயே 1969 அண்ணா வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு. அதுக்கு பின்னாடி நெடுஞ்செழியன் வந்து பொறுப்பேற்கிறாரு. பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி 1971 என்ன நடக்குது அப்படின்னா, இதே ரிசர்வேஷன் பாலிசியை வந்து இதே திமுகவை வந்து முன்னெடுக்கிறார். தந்தை பெரியார் வந்து எதை வந்து வலியுறுத்திட்டு வந்தாரோ அதை வந்து திமுக ஆட்சியை பிடிச்சதின் மூலம் என்ன செய்கிறாங்க? மீண்டும் வந்து தூசி தட்டி எடுக்கிறாங்க. இன்னும் வந்து அதிகமாக பேக்வேர்ட் கிளாஸஸ், பிசிக்கு, எம்பிசிக்கு, எஸ்சி எஸ்டிக்கு இன்னும் அதிகமாக வந்து ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு வந்து மாநில அரசுலையும் சரி, மத்திய அரசுலையும் சரி அதை வந்து கொண்டு போகிறாங்க. இந்த 1971 தான் தனியாக வந்து ஒரு கமிஷனை வந்து திமுக அரசு வந்து நியமிச்சு தான் இந்த ரிசர்வேஷனை இன்னும் அதிகமாக கூட்டணும் அப்படின்னு வந்து ஏற்கனவே 44% வந்து இருக்குது. அதை வந்து என்ன செய்கிறாங்க? பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு, பிசி மக்களுக்கு வந்து 25% 31% வந்து கூட்டுறாங்க. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து 16% 18% வந்து கூட்டுறாங்க. கூட்டி தான் 44 வந்து 49 ஆக்குறாங்க. கடைசியில் 1979 69% அது வந்து உருவாகுது. அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா 1972 தான் முஸ்லீம் லீக்களுடைய ஐயா காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் வந்து மரணம் அடைகிறாரு. அந்த மரணத்துக்கு வந்து நேரடியாகவே வந்து தந்தை பெரியார் வந்து வர்றாரு. வந்து, தம்பி நீங்க இருந்து நான் போயிருக்க கூடாதா? இனி இந்த சமுதாயத்தை வந்து யார் வந்து பாப்பா? அவர்களுக்காக இவ்வளவு தூரம் மரணம் அடைகிற வரைக்கும் வந்து போராடினீங்களே அப்படின்னு வந்து வருத்தப்பட்ட செய்தியும் வந்து வரலாற்றில் வந்து தெளிவா வந்து பதிவப்பட்டிருக்குது. அப்ப இது நாள் வரைக்கும் வந்து யாருக்காக, எந்த காமராசருக்காக வந்து திமுகவை, முஸ்லீம் லீக அத்தனை கட்சிகளையும் வந்து எதிர்த்து வந்தாரோ அப்படிப்பட்ட அந்த காமராசரையும் பெரியாரையும் எதிரும் புதிருமா நிறுத்துறது எந்த விதத்துல நியாயம்? இது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உணரணும். இப்படி கர்ம வீரர் காமராசரை மட்டும் இல்லாம அத்தனை பேரையுமே பெரியாருக்கு எதிராக நிறுத்தி இவர்கள் செய்யாததையா பெரியார் செஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை வந்து உண்டு பண்ண வந்து சீமான் வந்து நினைக்கிறாரு. ஆனா அது உண்மை இல்லை. அத்தனை பேருமே வந்து பெரியாரோடு சேர்ந்து ஒன்றா பயணிச்சுட்டு தான் வந்து போயிருக்கிறத வந்து வரலாற்று மூலமா நம்மளால பார்க்க முடியுது. அதனால இப்படியாப்பட்ட தமிழ்நாட்டு தலைவர்கள், தமிழீழ தலைவர்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக வந்து பெரியாரை மட்டும் தூக்கி தனியா வந்து நிறுத்தி தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக சீமான் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை, ஒரு ஸ்டாண்டை வந்து முன்னெடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தெளிவை வந்து நம்ம புரியணும். ஆனால் வரலாற்றையும் வந்து நம்ம வந்து புரட்டி பார்க்கணும், எப்படி இருந்துச்சு அப்படின்னு. கண்மூடித்தனமா எதையும் வந்து நம்பக்கூடாது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ வந்து வெளியிடுறோம். இது பற்றிய சாதகமா பாதகமான கருத்துக்களை வந்து தாராளமா உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொற்கை மீடியா.